எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு நீரணு முறை. ஒவ்வொருவரும் தனக்கு தானே மருத்துவம் பார்த்து கொள்கின்ற இயற்கை சக்தியில் வாழ்கிற முறை. நாம் விஞ்ஞான கருத்துக்களை இது 3 வகையான விஞ்ஞான கருத்து இருக்குது. உயிர், உடல், மனம். இந்த 3 வகையான விஞ்ஞான கருத்துக்களை புரிந்து கொள்றவங்க தான் ஆரோக்கியமா வாழ முடியும். உடல், உயிர், மனம் இந்த 3ஐயும் புரிந்து கொள்ளாத எந்த மருத்துவமும் அது வணிக நோக்கத்துக்காக இருக்குமே தவிர ஆரோக்கியத்தை தராது. அதனாலதான் எல்லா மருத்துவமும் தோத்து போய்விடுகின்றன. இதில் வணிக நோக்கம் இல்லாத காரணத்தினால் நான் தனித்து இதை சிந்திக்க முடிகிறது. குறைந்த தேவையில் வாழ முடிகிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டு வருவதற்கு சில காலம் ஆனாலும் இது புரிந்து கொண்டவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அவர்கள் தன்னுடைய சொந்த மூளையை நல்லதுக்கு செலவுபடுத்த வேண்டும். அதனால நான் தொடர்ந்து நேற்று கூட 2-3 காணொலி போடவே இல்லை. நான் தொடர்ந்து அந்த மேக்னெட்டிக் ஆராய்ச்சி காட்டி அது பண்ணவே இல்லை. இந்த வகுப்படுக்கிற தன்மையே போயிடுச்சு. இந்த 15 நாளா வகுப்படுக்கிற ஆர்வமே போயிடுது. ஏன்னா இந்த காந்தத்தை கண்டுபிடிச்சாச்சு. இது உலக பிரச்சனைக்கு தீர்வு. அதில் நான் கவனம் செலுத்தாமல் விடமில்லை ஆரோக்கியத்தை பேசி எந்த பயனும் இல்லை. ஆரோக்கியத்தை பேசி என்ன பண்ண போறோம்? நான் 25 வருஷம் பேசிட்டேன், அவ்வளவுதான். வணக்கம் 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 வணக்கம். அது கையில அந்த கட்டு கழட்டி இல்லாம தேவையில்லையே. காலையில கழட்டிடுறேங்க. சும்மா அதுக்கு தேங்காய் மஞ்சத்தூள் மழை அதெல்லாம் வைக்காதீங்க. தேங்காய் மஞ்சத்தூள் போட்டு அதை கட்டி ஒரே நிமிஷம். அது எதை கல்லு தூக்குறப்ப கல்லு அப்புறம் கட்டட வேலை செய்யறாரு இல்லையா, அதனால கல்லு நறுக்கி இருக்கு. அது சின்ன சக்கரை நோய் கிடையாது. அப்புறம் என்ன, ஹீமோகுளோபின் 15 இருக்கு. எவனுக்கு இருக்கு எவனுக்கு இருக்கு ஹீமோகுளோபின்? எவனுக்கு 15 இருக்காது. ஹீமோகுளோபின் 15 இருக்குது, மற்ற எல்லாம் இருக்குது. தைராய்டு கெட்டு போய் பல ஆண்டுகள் ஆச்சு. தைராய்டு கெட்டு போகலையும் உள்ள கொழுப்பு படிச்சிருச்சு. எல்லா இடத்துலயும் கொழுப்பு 3 படிச்சிருது. கொழுப்பு, நச்சுத்தன்மை, சளி 3 ஏறிடும் உள்ள. கொழுப்பு பழைய மருந்து கொழுப்பு, சளி. இது ஆமா, இது ஆமா, இவன் ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு மற்றதெல்லாம் கோட்டை விட்டுருவான். இந்த பன்னி முண்டம் இருக்கா பாருங்க, பிரிட்டிஷ் பன்னி முண்டம். ஆமா, அவன் என்ன ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு மற்றதுக்கு ஒரு அளவும் தெரியாது. இவன் ரத்தம் சுத்தமா இருக்குன்னு சொல்லுவான். இவன் ஐயோன்னு கத்திட்டு இருப்பான். நோயாளி ஐயோன்னு கத்திட்டு இருப்பான். இங்க ரத்தம் சுத்தமா இருக்குன்னு சொல்றான். அறிவுட்ட முண்டமே ரத்தம் மட்டும் பார்க்காத, உடல் இருக்கிற கொழுப்பு பாரு, சளியை பாரு, நச்சுத்தன்மை பாரு. அந்த முண்டத்துக்கு அது தெரியாதனாலதான் நாசமா போகுது. இவருக்கு இப்ப அந்த தைராய்டு ஏதோ 10 இருந்திருக்குது. 11 என்ன நமக்கு தெரியாது. அதெல்லாம் தைராய்டு தெரியாது, மயிரும் தெரியாது. அதெல்லாம் பாக்குறதே இல்லை. என்ன தைராய்டு எனக்கு தயிர், மாட்டு தயிர், எருமை தயிர் அதுதான் தெரியும். இந்த தயிர் எனக்கு தெரியாது. ஆமா, மொஜிகா தயிருக்கு என்ன சொல்றது கன்னடத்துல? மொஜிகாவா? மஜ்ஜிகை, மசூரு தான் தெரியும். மாதிரி இந்த தைராய்டு தொசுருன்னு நமக்கு தெரியாது. என்னடா தைராய்டுங்கிற, அது எந்த நோயும் குணமாக்க முடியாதுன்னு சொல்ற. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மருத்துவமனை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அறுவை சிகிச்சை பண்ணி கொடு, அதோட நிறுத்து. அறுவை சிகிச்சை பண்றதுக்கு லாய்க்கு, அதாவது பணத்தை அறுத்து ஒட்ட வைக்கிறதுக்கு லாய்க்கு. அதுதானே அவங்களுடைய தன்மை. யாரா பணத்தை அறுப்பதும் ஒட்ட வைப்பதும், மனிதனை அறுப்பதும் ஒட்ட வைக்க, அதுதான் அவங்க. மற்றபடிக்கு ஆரோக்கியத்தை தர முடியாதுன்னு அலோபதியே சொல்லுது. அதாவது ஆரோக்கியத்தை தர முடியாது, அலோபதினால் ஆரோக்கியத்தை தர முடியாதுன்னு அலோபதி மருத்துவமே சொல்லுகிறது. அதாவது டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போஷன்ஸ், மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் cures merely perpetuates the problem by suppressing the symptom. ஆரோக்கியம் என்பது அதாவது மருந்து, மாத்திரைகள், மூலிகைகள் இவை யாவும் நோயின் அறிகுறிகளை அழித்து வைத்து,
அதாவது நோயின் அறிகுறிகளை அழித்து வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அதாவது நோயின் பக்க விளைவை அழித்து வைத்து விடும். நோய் இது பார்த்தீங்கன்னா தைராய்டு ஏதோ பிரச்சனை, தயிர் பிரச்சனை. ஆனால் பல பிரச்சனைக்கு கொம்ப முடியாது, நிமிர முடியாது, வேலைக்கு போக முடியாது, வாந்தி வரும், மயக்கம் வரும், கிருகிருப்பு, சோறு வரும், உடல் படபடப்பு வரும். எல்லாம் இந்த தைராய்டு பிரச்சனை வந்துட்டு உடம்பு வந்து நாசமா ஒன்னா இழைச்சிட்டு போயிடும், இல்லாட்டினா யானைக்குட்டி மாதிரி பெருத்துட்டு போயிடும். என்னது ஒன்னா புற்றுநோய், ஆமா யானைக்குட்டி மாதிரி பெருத்துட்டு போகும். என் நண்பருடைய ஒரு பொண்ணுக்கு எனக்கு தெரியும், தைராய்டு சொல்லும்போது இழைச்சிக்கிட்டே, மார்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, இழைச்சே கிடக்குது. தைராய்டு பிரச்சனை வந்தா இனப்பெருக்கத்து வரைக்கும் பாதிக்குங்க. இனப்பெருக்கத்து வரைக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆமா, அவன் குழந்தை குட்டியே பெற்றுக்கொள்ள முடியாது, அவன் தகுதி அன்ஃபிட்டு. மாடு, காய் அடிச்ச மாடு, தைராய்டு அவுட் ஆச்சுன்னா எல்லாம் இனப்பெருக்கத்து வரைக்கும் பாதிக்கும். அப்படின்னா என்ன, இப்ப நாம என்ன பண்றோம்னா பீனியல் கிளாண்டுக்கு, அதாவது நம்ம மூளை வைத்தியம் எங்க நடக்குது தெரியுமா? மூளைக்கு வைத்தியம் நடக்குது. மூளைக்கு நரம்புகளுக்கு வைத்தியம் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. மூளைக்கும் நரம்புகளுக்கு தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்க. உலகத்துக்கு இதுதான் அடிப்படையே. இந்த காட்டு மிராண்டு முண்டைகளுக்கு தெரியாது. பிரிட்டிஷ் காட்டு மிராண்டு முண்டைகளுக்கும் ஐரோப்பிய காட்டு மிராண்டு முண்டைகளுக்கும் தெரியாது. இவ்வளவு கடுமையா பேசுறேன்னா ஒருத்தன் கூட இதை பண்றது பேசுறதே இல்லைங்க. ஏன்னா என்ன சொல்றான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளை போட்டு சாத்துறான்னு தெரிஞ்சு போச்சு. பட்டினிங்கிறான், பசிங்கிறான், போட்டு வணக்குறான். பசியை பட்டினி வாயை மூடிட்டு இருப்பானுங்க அவனுங்க. பசி, பஞ்சம், பட்டினி, வயிற்றுக்கு தண்ணீரும் காய்கறின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அப்படியே புடுக்கெல்லாம் நடுங்குது அவனுக்கு. கிடுகிடு அட உணவு என்பது போதை பொருள் சொன்னா நடுங்குது அவனுக்கு. என்னது எனக்கு உணவு என்பது போதை பொருள், அது சாராயம். அதான் சாராயம் குடிக்கணுக்கு வாய் நாத்தம் அடிக்கும், சோறு கொடுக்கு வாய் நாத்தம் அடிக்கும். சாராயத்தை குடிச்சிட்டு தூங்குறா, இவன் சோத்தை தின்னு தூங்குறா. 2 பேரும் சோம்பேறிங்க. என்னது அப்புறம் என்ன சோம்பேறியா? என்னையா அது, சாராயத்தை குடிச்சிட்டு வேலை செய்ய முடியாது, சோத்தை தின்னாலும் வேலை செய்யுங்க. சாராயத்தை குடிச்சிட்டு வேலை செய்ய பார்க்கலாம், அவன் கைவே தானாவே குத்துக்குவான், அவனே தானா வெட்டிக்குவான். எல்லா சாராயத்தை குடிச்சிட்டு வேலை செய்யற பார்க்கல. நீ சாராயத்தை குடிச்சிட்டு கார் ஓடிட்டு போற மாதிரி தான் நீ சாராயம் குடிச்சிட்டு அடிச்சு டபக்கு அதை கொட்டுறானே இதை கொட்டுற, கடைசியில எல்லாம் கொட்டி நாசம் பண்ணிப்பா. அதனால சாராயம் குடிச்சு வேலைக்கே ஆக வரக்கூடாது. மப்பிளியே வேலை செய்வானுங்க, அதனால தப்பா போகும். சாராயம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போய் எத்தனை பேர்த்த சாகடிக்கிறானுங்க, இவனும் சேர்த்து நாசம் பண்ணி. அப்ப உணவு சாராயங்கிறது வாயை மூடிட்டு இருக்கானுங்க அது எல்லாருமே. சோறுங்கிற வாய் பிணவாடி அடிக்குது, சாராயம் குடிக்கிற வாய் பிணவாடி அடிக்கப்படுது. மணக்கொணம்பு சோறுங்கிற வாய் மணக்கொணம்பு இல்லை, கரும்பு பிடிச்ச அளவு. பொண்டாட்டிக்கு நாருது, புருஷனுக்கு நாருது. என்னது அப்புறம் என்ன சோறு மகிமை? என்ன சோறு என்ன மகிமை காட்டுது? ஒரு பழங்கிடம், பழம் சாப்பிட்டா மணக்கும், காய் சாப்பிட்டா மணக்கும், கீரை சாப்பிட்டா மணக்கும், இதெல்லாம் மணக்கும். அதனால சோறு தின்னா மட்டும் இந்த பணவாடை அடிக்குது. எவனாச்சும் சிந்திக்கிறீங்களா? நானும் அப்படித்தானே. எனக்கு ஒரு என்ஜினியர் வந்தாரு, சிவில் இன்ஜினியர் வந்தார். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் பார்த்தா பெரிய சயின்டிஸ்ட். அதனால போட்டு கிளிக்கிறேன். அவர் கொடுத்த மூலகத்துக்கு புதுசா கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு தியரி, எல்லாம் தியரி தான். பிராக்டிக்கல் வர்றதுக்கு பல ஆண்டுகிட்டு. நமக்கு என்ன, தியரி தானே முக்கியம். எவன் செஞ்சானே சேட், நமக்கு என்ன? இப்படித்தாண்டா சிஸ்டம், இப்படித்தான் இயங்குது, செஞ்சு பாரு. செஞ்சு பார்க்காம என்னை வந்து கேட்டுட்டு நினைக்கிறது. நாங்க ஒரு தத்துவத்தை சொல்றேன், செஞ்சு பார்த்த எனக்கு பிரச்சனையே இல்லை. நாம வாயில தானே பேசுறான், நீ செஞ்சு பார்க்கற உனக்கு தானே. நான் என் வாயில பேசுறேன், நான் பாட்டு சொல்லி, எனக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கு, செலவு இல்லாம வாழ்றதுக்கு எளிமையா இருக்கு. நான் புத்திசாலி, நான் பெரிய பணக்காரன் கிடையாது. அதனால ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு நினைச்சா தூங்க. நேற்று 12 வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் தூங்கியாச்சு. மறுபடியும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் 4:30 மணிக்கு ஒருத்தர் வரல. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு கடிதம் எழுதிருந்தேன், இந்த மேக்னெட் மெட்டீரியல் எப்படி தயாரிக்கிறது, இதுக்கு வந்து ரேட்டு கொடுன்னு கேட்டு எல்லா கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துக்கு பூரா இமெயில் போட்டு விட்டேன். ஒரு 10 அரசாங்கத்துக்கு போட்டிருக்கிறேன். சென்னையில் இருக்கிற சென்னையில் இருக்கிற மத்திய அரசாங்கம், அப்புறம் வந்து பெங்களூர்ல இருக்கிற மத்திய அரசாங்கம், பாண்டிச்சேரியில் இருக்கிற மத்திய அரசாங்கம், அப்புறம் வந்து திருச்சியில் இருக்கிற மத்திய அரசாங்கம். நான் சொல்றது பூரா ஐஐடி, அந்த செராமிக் டிபார்ட்மெண்ட், அந்த பூரா கம்ப்யூட்டர்ல இதுல நம்ம இந்த சாட்ஜிபி பண்ற வேலை உலகத்துல எவன் எந்த மூலையில் ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு. இவன் அட்ரஸ், இவன் பேர், ஊர் எல்லாம் கொடுத்துருது இவன்கிட்ட. அந்த லிஸ்ட் போட்டு கொடுத்துருது. இவன் பேர் இங்க ஒளிஞ்சிருக்கானு எடுத்து கொடுத்துருவேன். இவன் இன்னும் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன் பேரு, ஊரு, போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. என்னது
எல்லாத்தையும் கொடுத்துருது. லெட்டர் வேற அழகா லெட்டர் எழுதி கொடுத்துரும். எவனும் மறுக்க முடியாது. பார்த்து கரெக்டா சயின்டிபிக்ல எழுதி கொடுத்துரும். இந்த மெட்டல் போடுறோம், இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், இந்த டைம் இருக்கணும், இந்த டைம் கூலிங் இருக்குது, ஹீட் டைமு, கூலிங் டைமு, டெம்பரேச்சர் டைமு, எத்தனை மேக்னெட்டிக் பவர் எவ்வளோ வைக்கணும், டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கணும், ஸ்லோவா எப்படி ஏற்றணும், ஸ்லோவா அத்தனையும் இருக்கும். கடை மெத்தடாலஜி. ஏன்னா நாம இன்னும் கூலி கொடுக்குறோம் இல்லையா, நாம கூலி கொடுக்குற அவன் செஞ்சு கொடுக்குறான். நாம் கூலி கொடுக்குற நமக்கு மெத்தட் அவனுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா டைட்டிலே போட்டாச்சு, டைட்டில் போட்டு எல்லாம் எழுதி கொடுத்துருவோம். நீங்க டக்குன்னு அனுப்ப வேண்டியதா, சுவாயின்னு அனுப்பிட வேண்டியதுதான். அனுப்பியாச்சு. காலையில் 12 பேருக்கு அனுப்பியாச்சு. பதில் வந்து அது கொட்டேஷன் தானே கேட்டிருக்கான். ஒன்லி கொட்டேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்ய முடியும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மலிவாகவும் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. வேற எங்க பிரைவேட் லேப்ல கொடுத்தா நம்மளை வந்து கோடி அடிச்சிருவானுங்க, ஏமாத்திடுவானுங்க. சொல்ல முடியாது, பிரைவேட் லேபை நம்ப முடியாது. திருடுனாலும் திருடுவான், சொல்ல முடியாது. மத்திய அரசாங்கம் மட்டும் திருடாத, எல்லாம் திருட்டு பயலுக்குதான். ஒரு அறிவியல் இருந்தா திருடு. ஆனா மத்திய அரசாங்கம் அவ்வளவு சீக்கிரம் தைரியமா திருடாது. திருடுன்னு மாட்டிக்குவாங்க. திருடுன்னு மாட்டிக்குவாங்க. நீங்க ரெக்கார்டு இருக்குது, எங்க லெட்டர் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, எல்லா டேட்ல நான் கொடுத்த டேட் இருக்கு இல்லையா, ஒண்ணு மாட்டிக்குவானுங்க. என்னது பொய்? இன்னெல்லாம் வந்து பொய் பேச முடியாது, ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் டேட்டு, டைமு, கையெழுத்து எல்லாம் இருக்கு இல்லையா, திருட முடியாது. இந்த டேட், அந்த எந்த டேட் இப்போ 1ஆம் தேதி அனுப்பிச்சிருக்கேன், நீ 2ஆம் தேதி செஞ்சேன்னு வச்சுக்க, நீ செஞ்சு வச்சுட்டே 1ஆம் தேதி நான் உனக்கு அந்த மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கு, நீ அதை பார்த்து காப்பி வச்சு கட்ட பரதேசி தான் கேட்பேன். கூட 100 கோடி ரூபா பெனால்ட்டி கேட்பேன். 100 கோடி பெனால்ட்டி போடுறவங்க பெனால்ட்டி. நான் கண்டுபிடிச்சி மாவான நீ டே முட்டை விடுற கோழிக்கு தான் குண்டி வருது தெரியும். நீ சும்மா உட்காந்துட்டு மாவானா நீ? முட்டை விடுற கோழிக்கு தானே வழி தெரியும். என்னது முட்டை விடுற கோழிக்கு தான் வழி தெரியும். நீ சும்மா மாப்பிள்ளையாட்டு உட்காந்து டபக்கு காம்படிஷன் போட்டு பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சு அடி பிச்சு போடுவேன். எவனும் தப்பிக்க முடியாது. அது பப்ளிக் வேற பண்ணிட்டேன். எல்லாம் யூடியூப்ல போட்டாச்சு, ஃபேஸ்புக்ல போட்டாச்சு, எல்லாத்தையும் இதே டிசைனை வந்து எல்லாத்துலயும் போட்டு விட்டுருவேன். அப்ப யாரு என்ன தப்பிக்க முடியாது. இதெல்லாம் மீடியாவை ஏமாற்ற முடியாது. மீடியாவை ஏமாத்த முடியாது. அப்புறம் திருப்பி நான் கேள்வி கேட்பேன், எதுக்காக அப்படி என்னதுன்னு சொன்னா, என்ன நோக்கத்துக்காக கண்டுபிடிச்ச, எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி மிக்சிங் டிசைன் உனக்கு எங்க இருந்து எடுத்த? அப்ப பழைய ஃபார்முலா கொடுன்னு கேட்பான். பழைய ஃபார்முலா கொடு, உன்னோட கற்பனையெல்லாம் கொடு. இதுக்கு முன்னாடி என்ன எடுத்தனே கண்டுபிடிச்சிடுவேன். ஏன் மவனே நீ எப்படி ஒரு மாசம் சோதனை, அந்த சோதனை ரிப்போர்ட்ல கொடுறான்னு கேட்பேன். சும்மா திடீர்னு இப்ப நான் வந்து கீழே ஒரு பொருள் கிடக்குது, கீழே ஒரு 100 ரூபா கிடக்குது, இது அப்படி அதை நான் சேமிச்சு வச்சிருப்பேன். அப்ப 100 ரூபா நான் சேமிச்சு வச்சிருப்பேன், உண்டியல போட்டு சேமிச்சு வச்சிருப்பேன். அப்ப நான் சொல்லுவேன், இந்த உண்டியல் இத்தனை காசு இருக்குது, இத்தனை பணம் இருக்குது, காசும் இருக்குது, பணமும் இருக்குது, எல்லாம் சேர்ந்ததான் இந்த 100 ரூபா அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனா திருடிட்டு போனவனுக்கு அப்படி சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது, எப்படி எடுத்தே சொல்ல முடியாது. அதனால திருடம் எப்படி இருந்தாலும் சிக்கிக்குவான். அந்த மாதிரிதான் சொல்றேன். இது வந்து ஒரு ஏன்னா ஏன் பொதுமக்களுக்கு இப்படி சொல்றேன்னா, எல்லாரும் செஞ்சு பார்க்கணுங்கிறது தான். நான் தைரியமா பாருங்க, ஒரு 12 நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து 10 பைசா செலவு, இமெயில் தானே, எப்ப வருதோ வரலையோ ஒரு நம்பிக்கையோட அனுப்பிச்சிருக்கேன். எப்படி எவனாச்சும் ஒரு பேராது வரும், ஒருத்தவங்கிட்டயாவது வந்து பதில் வரும். இது என்ன கொட்டேஷன் பண்றதுக்கு 100 கிராம் சாம்பிள் கேட்டிருக்கேன். 100 கிராம் இந்த மெட்டீரியல் கலந்துருக்கணும். கலந்து இப்படி, ஏன்னா இது வந்து முக்கியமானது. இந்த சாம்பிள் வந்து அந்த 2 சாம்பிள் செஞ்சிருக்கேன், 100 கிராம் 2 சாம்பிள் செய்ய சொல்லியிருக்கேன். அது வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதை வச்சுதான் இன்னும் பேசணும். அதுக்கப்புறம் பாரு, இங்க வச்சிருக்க பாரு, ரெடியா நீங்க பாரு. இதான் மோட்டார்ல, இதான் பைக்ல ஓடுறது மேக்னெட், தெரியுதா? தெரியுதுங்க. எப்படி கையில வச்சு ரெடிமேடா வச்சிருக்கு பாருங்க, தெரியுதா? தெரியுதுங்க. இதுதான் ஒன்ற வண்டி. இதை 1 HP மோட்டார். இதை 1 HP 8 காந்தம் இருக்குது, 8 காந்தம் இருக்கு பாரு, 8 காந்தம். இது ஹீட் ஆகி வீணா போடும், ஹீட் ஆகி வீணா போச்சு. இது காந்த தன்மையே போயிடுச்சு. அருமையான மெட்டல், காந்த தன்மை போயிடுச்சு. 4.5 சென்டிமீட்டர் நீளம், 45 mm நீளம், 25 mm அகலம், 6 mm திக்னஸ், 6 mm திக்னஸ். ஆமா, 4.5 இன்ச், 4.5னா 4.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர், 45 மில்லிமீட்டர் நீளம், 25 மில்லிமீட்டர் அகலம், திக்னஸ் பாத்தீங்கன்னா 6 mm. ஆமா, இது கிட்டத்தட்ட 8 மேக்னெட் இருக்கு, 8 இருக்கு.
இப்படி ஆர்க்கு மாதிரி பெண்ட் அடிக்கணும், ஆர்க்கு மாதிரி பெண்ட் அடிக்கணும் பின்னாண்ட. பெண்டடி. பெண்ட் அடிச்சு கரெக்டா வச்சோம்னா அப்படியே ரவுண்டா அப்படி உட்காந்து. இதே ஷேப்ல செய்யணும், இதே ஷேப்ல செய்யணும். ஏன்னா இதை தயாரிக்கணும் பல கோடி வேணும், இந்த மோட்டார் தயாரிக்கணும் பல கோடி வேணும். என்னது? மோட்டர். ஆமா, இதுக்கு மேல இந்த மேக்னெட் அப்படியே கழட்டணும். மேக்னெட் அப்படியே கழட்டிட்டு நான் செஞ்சிருக்க மாதிரி அப்படியே பொருத்தி இந்த வீலை வச்ச வேண்டியது அப்படியே. இங்க ஒரு கப்ளிங் இருக்கு பாருங்க. ஓகேங்க ஓகேங்க. இதெல்லாம் டிசைன், இதெல்லாம் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சது, ஆல்ரெடி வாங்கி வச்சாச்சு. ஆமா, இதை வந்து இது பின்னாடி கோர் இருக்கு, இதுல கோர்ல வச்சு உள்ள அப்படி சட்டி இப்படி வச்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். இப்படி வச்சு டக்குன்னு உள்ள இறங்கிட்ட முடிஞ்சு போச்சு. சப்ளை கேப் இருக்கு, ஒரு சப்ளை கேப் இதுல அப்படி எங்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே வச்சிருக்கேன், எல்லாம் ரெடியா. இதெல்லாம் எப்பவோ வாங்கி வச்சாச்சு, இதெல்லாம் எப்பவோ வாங்கி வச்சிருக்கேன் நல்லா. இப்போதான் அதுக்கு சூழல் தெரிஞ்சிருக்கு. அந்த அதுக்கான ஒரு கையால் வந்தான், அவன் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. உண்மையாலுமே செயற்கை நுண்ணறிவு இருந்ததுன்னா எல்லாத்தையும் விரல் விட்டு ஆட்டாட்டு நாட்டு விட்டுறலாம். கொஞ்சோண்டு அறிவு இருந்தா போதும். என்னது? கொஞ்சோண்டு. இப்ப இது கூட அது ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சிமெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சிமெண்ட்டுக்கு மாற்று. பில்டிங் வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, பில்டிங் வேஸ்ட் மெட்டீரியல். ஆமா, பில்டிங் வேஸ்ட் மெட்டீரியல் சிமெண்டா மாத்தலாம். அதே அப்புறம் பிஸ்மத்து தார் இருக்கு இல்லையா, தார் ரோடு வேஸ்ட் தாரு ரோடு வேஸ்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். அது கேட்டி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னா இந்த ஸ்டீல் கம்பெனி இருக்குல்ல, ஸ்டீல் கம்பெனி. அந்த ஸ்டீல் கம்பெனியில் இருக்கிற அந்த ஸ்டீல் தூள், அந்த தூள் அது இந்த ஸ்டீல் தூள், மண்ணு தூள். அது மண்ணு தூள், மண்ணு, அந்த மண்ணு தூள். அது போக அலுமினியம் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, அலுமினியம் தயாரிக்கிறாங்க. அங்க பார்த்தா சிகப்பு மண் இருக்கும், ரெட்டு கல் நெகுன்னு இருக்கும் கிளே, அந்த கிளே இதெல்லாம் கலக்கி ஒரு ஃபார்மேட் போட்டு ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாம் இதே கலவை தான் போட்டு, அதை விட விலையும் கம்மி, பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மிக்சிங் கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா உங்க இன்ஜினியர் செய்ய சொல்லுங்க, நான் அனுப்புறேன், சாம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஒரு 100 கிலோ சாம்பிள் பண்ணி பார்க்க நல்லா இருக்கும். இது வந்து வேஸ்ட் மெட்டீரியல்னு போட்டுருக்கேன். அது வந்து 60% வந்து நம்ம 60% நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி டன்னு வேஸ்டா போகுது. வேஸ்ட் மெட்டீரியல் அது அப்படியே கொண்டு எங்கெங்கே தள்ளுறாங்க, அப்படியே கொண்டு போய். இப்ப சென்னையில பொறுத்தவரை அந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் வெட்டில அரைச்சி மணலா மாற்றி கொடுக்குறாங்க. மணலா மாற்றி கொடுக்குறாங்க. ரைட். மணலா மாற்றி கொடுக்குற இந்த டெமாலிஷன் பண்ற பில்டிங் எல்லாம் ஜெல்லி கிரஷர் மிஷின் மாதிரி போட்டு அரைச்சி அதை மணலா கொடுக்குறாங்க. ஆமா, அதான் இப்ப எங்க ஊர்ல வந்துருச்சு. அது கல் அரைச்சி கொடுக்குறாங்களா, இந்த கிரைனைட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, வேஸ்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை பற்றி தானே. அது என்னது என்னமோ மெட்டல் சொல்றாங்களே, என்ன மெட்டல்? மணலுக்கு பதிலா எம்சாண்ட் வந்துருச்சு இல்லையா. இது பில் எல்லாம் அரைக்கலாம், எல்லாம் அரைச்சி நெகுன்னு பண்ணிட வேண்டியதுதான். மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் நெகுன்னு அரைச்சிட்டே மறுபடியும் கொஞ்சம் சிமெண்ட் போட்டு கலக்கினா முடிஞ்சு போச்சு. சிமெண்ட் போட்டு கலந்தா முடிஞ்சு போச்சு. ஆமா, சிமெண்ட் இல்லாம என்ன நடக்கு? அந்த சிமெண்ட்டவே கண்டுபிடிக்கணும் நாம. என்னது சிமெண்ட்டவே கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை. நீ நம்ம சிமெண்ட்டே கண்டுபிடிச்சிருக்கோம். அதே பில்டிங் மெட்டீரியல் போட்டு அதே மிக்சிங் ரேட்டை போட்டு நான் சொல்றேன் பாரு. இதெல்லாம் அது 10 நாளைக்கு முன்னாடி 4 நாளுக்கு முன்னாடி டிசைன் பண்ணிட்டேன். இது எப்படா செய்யறதுன்னு கேட்டேன். உடனே அது நான் சொல்ற மேக்னெட்டிக் மெட்டீரியல் சேர்த்துரு, அதில் சேர்த்துறேன். ஃபெரைட்டு, மேக்னெட்டிக் மெட்டீரியல், அப்புறம் கொஞ்சம் நிக்கலு, குரோமியம், இதெல்லாம் நானோ மாதிரி கொஞ்சம் பர்சன்டேஜ் ரொம்ப மைன்யூட் 0.5% கறக்குறது. அதெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு, ஹீட்டை வந்து தாங்கிறதுக்கு. அப்புறம் மேக்னெட்டிக்கா இருக்கும், அந்த வீடே மேக்னெட் மாதிரி இருக்கும், ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ற பேரா மேக்னெட் மாதிரி இருக்கணும். பேரா மேக்னெட்னா நம்ம உடம்பு வந்து மேக்னெட் தன்மையில தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வீடே லைட்டா மேக்னெட் ரேடியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து பேரா மேக்னெட்னு பேரு. பேரா மேக்னெட் உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. நல்லது. காந்த பயிற்சி கொடுக்குறாங்க, காந்த சிகிச்சை கொடுக்குறாங்களா இல்லையா?
ம் காந்தத்தை ஆமா வைப்பாங்க, காந்த சிகிச்சை பண்ணுவாங்க. அது மாதிரி பேராமேக்னெட் அது பெர்மனன்ட் மேக்னெட்னு பேரு. பர்மனெண்டா இருக்கு, காந்தம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம உடல்ல பர்மனெண்டா காந்தம் இருக்கிறனால உயிர் வாழ முடியுது. நாம இந்த மாதிரி சோத்தை தின்னுட்டு, பிரியாணி தின்னுட்டு, பன்னிக்கறி தின்னுட்டு, இட்லி தோசை தின்னுட்டு குசு விட்டுட்டு வீணா செத்து போயிடுறோம். குசு விடாத அவனா வச்சிருக்கான்னு பாருங்க, டர்ரு டர்ருன்னு அடேங்க அப்பா. காலை மாலையில ஆடு மாடு விட இவன் விடுறதாண்டா. கேஸே மேல வானவெளியே கெட்டு போகுதே. வான்வெளியே கெட்டுடுது. இவன் 80 கோடி 800 கோடி மக்கள் விடுற அத்தனை பேர் விட்ட ஒரு நாளைக்கு எத்தனை குசு விடுறானுங்க, அதெல்லாம் மேல போயிருது. மேல போகுது, மேல போகாது. கெட்டியா இருக்கணும்னு கீழே தான் நின்னுக்கு. நல்ல வேலை, மேல போச்சுன்னா இன்னும் கெட்டு போயிரு. அது மேல போகாது, ஏன்னா இது கனமா இருக்குது இல்ல குசு. அது லைட் வெயிட்டா இருந்தா மேல போகும். லைட் வெயிட்டா இருந்தா தான் மேல போயிடும். நமக்கு அதனாலதான் பூமி நாரி போகுது இல்லையா. அந்த மாதிரி தான் யோசிக்கணும். அதனால எப்படி கைவலி எப்படி இருக்கு, போயிடுச்சா? கைவலி கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. ஆமா, அதே அதான் இன்னைக்கு பெசாம இளநீர்ல போட்டுறேன். இன்னைக்கு ஒரு நாள் பூரா இளநீர் கிடைச்சி இளநீ அப்படியே இளநீ வாங்கி வச்சு ஊத்தி வச்சுக்கணும். அப்படியே முடமுடன் இந்த சாராயம் குடிக்கிற மாதிரி குடிக்க கூடாது. அப்படியே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். சரிங்க, அப்படியே ஆயிட்டுங்க. ஆமா, சும்மா 2 இளநீ வாங்கி, இல்லாட்டா ஒரு இளநீ வாங்கி பாட்டில் ஊத்திக்கணும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே போகலாம். மறுபடியும் ஒரு இளநீ வாங்கி மறுபடியும் ஊற்றி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே போறது. அந்த தேங்காயும் தின்னுக்கலாம், அந்த பலபல் இருக்கிறது திணிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சரிங்க, அப்படியே ஆகட்டுங்க. சாப்பாடு மாச்சு, பசியும் அடங்கிடுறேன், ஒன்றும் பண்ணாது. அப்பப்போ 2 பேரிச்சி மரத்தை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு நாள் போட்டீங்கன்னா அந்த காய் சீக்கிரம் ஆறிடும். சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா அது ஹீமோகுளோபின் ஏறும், அது குறையும், தைராய்டு குறையும். அது மட்டும் இல்ல, நரம்பு மண்டலம் ரொம்ப தெளிவாயிரும். நரம்பு எல்லாம் என்னன்னா எதிர்பார்த்தல அதிகமா உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். வயிறு சுத்தமா இறப்பை, அந்த பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா அங்க இருக்கிற உயிர் கிருமிகள் தகவல் கொடுக்கும் நேர எல்லாத்துக்கும். இது இப்ப என்னன்னா பெருங்குடல் தான் எல்லாத்தையும் ராஜா மாதிரி கொண்டு வர போறாங்க இனிமேல். எதிர்காலத்துல பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா அவன் செத்தான். இப்ப நம்ம பெருங்குடல் சரி செய்யறப்ப நேரம் அது பெருங்குடல் தான் அந்த உணவு சேரு அரைச்சி நாரி போய் புளித்து போற இடமே அந்த பெருங்குடல் தான். அங்கதான் எல்லாமே ஆகுது. அதை நீ கிளீன் பண்றப்ப என்னதுன்னா, அங்கிருந்து அவர் தகவல் அனுப்புற அந்த கக்கூசு என்னவாயி போச்சுன்னா, ஒரு அருமையான கக்கூஸ் என்ன சொல்லலாம், கக்கூஸ் என்னவா மாறுதுன்னா ஒரு அழகான மாளிகையா மாறுது. மணக்குள்ள கக்கூஸ் என்னவா மாறுது, மணக்கிற பூவா மாறிடுது. கக்கூஸ் என்ன ஆகுது, மணக்கிற பூவா மாறுது. பூ பூல்கே ராணி மாதிரி மாறுது. பூல்கே ராணினா மணக்கும் அரசின்னு பேர். பூல்கே ராணி என்னது, தாளம்பூ மாதிரி மாறும். அந்த உடம்புக்குள்ள பீ வெளியே போறப்ப தாளம்பூ மாதிரி மாறுகின்ற பொழுது நரம்பு மண்டலம் போற அப்படியே குழுக்குழுக்குன்னு அடாடாடா அப்படியே குழுக்குழுக்குன்னு மாறிடும். இதை தாளம்பூ மாதிரி மாறிடும். இதுக்கு பேரு பூல். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஊதுபத்தி வாங்குறப்ப கடையில போய் பூல்கே ராணி பத்தி கொடுன்னு கேட்பான். பூல்கே ராணின்னா மலர்களின் அரசின்னு பேரு. இந்தியில பூல்கே ராணி, பூல்ல பூல். பூல்கே ராணினா அரசி, மலர்களின் அரசின்னு பேர். அந்த காலத்துல இருந்தது. அந்த பத்தி வருது என்ன தெரியல. அந்த காலத்துல இன்னைக்கும் கர்நாடகா தானே பத்தி நிறைய அகர்பத்தி எங்க தயாரிக்கிறாங்க, கர்நாடகா தான் அகர்பத்தி. ஆமாங்க, அகர்பத்தி அது இது என்னன்னா தயாரிக்கிற பூச்சி சாமானம் போற அங்கதான் தயாரிக்கிற அகர்பத்தி அது இது. பூல்கே ராணி. சரி, பேசி முடிச்சுக்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. நீ கேள்வி ஒண்ணா? ஆமாங்க, ஒண்ணுங்க. ஜூன் 1, ஜூலை ஜூலை 1. ஆமா. அப்ப 30 நாள் போனதே தெரியல. எத்தனை நாள் ஆச்சு உங்களது டேட்டு? மாசம் முடிஞ்ச மாதிரி ஆச்சுங்க. பாருங்களேன், எப்படி ஆரம்பிச்சு சல்னு போயாச்சு. சரி, வேற சந்தேகம் கேட்கலாம், அந்த முடிச்சுக்கலாம். சரிங்க. ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் தூய்மை செய்கின்ற பொழுது எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று. இந்த எந்த நோயும் அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த நோயும் அது வேணா வச்சுக்கலாம். ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறை, இந்த உணவு முறையில தான் நீங்க என்ன பண்றீங்க, மறுசுழற்சி பண்றீங்க, ரீசைக்கிள் பண்றீங்க. இந்த ரீசைக்கிள் வேண்டாத அன்னைக்கு கக்கூஸ் சாப்பாடு. ரீசைக்கிள் எனக்கு வேண்டாமா, கக்கூஸ் போயிட வேண்டியதுதான். அன்னைக்கு கண்டது பிரியாணி தின்னு போட்டு, கோழி தின்னு போட்டு, குஸ்கா தின்னு போட்டு, தோசை தின்னு போட்டு,
அன்னைக்கு அந்த கக்கூசை மாத்திர வேண்டியதான். மீண்டும் என்ன பண்றீங்க, ரீசைக்கிளிங் வர வேண்டியதான், வந்து மீண்டும் தாளம்பூவும் மாத்தணும். இந்த 2 இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கக்கூசியும் தெரிஞ்சு வச்சுக்கணும், சுத்தப்படுத்தும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நான் அப்படித்தான், நாங்க பெரிய பெரிய புடுங்கி எல்லாம் கிடையாது. நான் நினைச்ச பிரியாணி திரும்ப நான் நினைச்ச சுத்தப்படுத்திக்குவேன். நான் கக்கூசும் தெரியும், கிளீன் பண்ணவும் தெரியும். கக்கூஸ்காரனுக்கு 2 தெரியணும். தன்னுடைய கக்கசி எடுக்க தெரியணும், அடுத்தவங்க கக்கசி எடுக்க தெரியணும். என்னது இப்படி கரெக்டா இருக்கா? தன்னுடைய கக்கசி எடுக்க தெரியணும், அடுத்தவங்க கக்கசி எடுக்க தெரியணும். தன்னுடையதையும் தூய்மைப்படுத்த தெரியணும், அடுத்தவனதையும் தூய்மைப்படுத்த தெரியணும். 2மே தெரியணும். இவனுக்கு என்ன தெரியும்னா, தன்னுடைய கக்கசியை சுத்தப்படுத்தாதவங்க போய் அடுத்தவங்க கக்கசி எப்படா சுத்தப்படுத்தான்றே. எந்த டாக்டராவது நினைக்கிறான்னு பாரு, வயிற்றுல இவ்வளவு கக்கூஸ் இருக்குது, அதை கிளீன் பண்ணாம எப்படா நல்லாகும்? எதிர்பார்ட்டிலே வராது, எதிர்பார்ட்டிலே வராது. இப்ப நான் கொடுக்கறதுல எதிர்பார்ட்டு வந்தங்காட்டி தான் எல்லாம் 95 மார்க் வாங்கியிருக்காரு ரிப்போர்ட்ல. இதை 100 வருஷம் வச்சுக்கிறது 1.5 தலையெழுத்து. இதை காப்பாத்துறது 1.5 வேற. பில்டிங் கட்டினோம்னா 100 வருஷத்துக்கு நிக்கணும். அரண்மனையெல்லாம் கட்டியிருக்காரு பாரு, ராஜராஜ சோழன் கட்டினது 1000 வருஷம் நிக்குது. அந்த மாதிரி நிக்கணும். இவன் வெள்ளைக்காரன் கட்டணும் புடுக்குன்னு புட்டுட்டு போயிருது. வெள்ளைக்காரன் கட்டணம் பூரா அவன் வெள்ளைக்காரன் காப்பி அடிக்கிற பூரா கட்டடம் அப்பவே பிளாக் ஆயிரு. கட்டிட்டு இப்படி வர்றானுங்க, இப்படி அமைச்சு இப்படி போறப்ப டடாரும் கழட்டு கீழே வந்துருது. இப்ப என்னடா கேட்டா வெள்ளைக்காரன் கட்டடங்கிறான். வெள்ளைக்காரன் என்ன வெங்காயத்தடா கட்டுனா? வெள்ளைக்காரனுக்கு இரும்ப கண்டுபிடிச்சு கொடுத்தவனே தமிழர்கள் தான். வெள்ளைக்காரனுக்கு ஆமா இரும்பு, அவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு ஒரு முண்டம் தெரியாது. அந்த முண்டத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு இருக்குது, அந்த முண்டத்துக்கு தெரியாது. யார் முண்டத்துக்கு? பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு. பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு, எகிப்திய முண்டங்களுக்கு, எகிப்து, பிரிட்டிஷு, பாபிலோனியா, இந்த மாதிரி பகுதியா ஐரோப்பியர்களுக்கு இது என்னன்னே தெரியாது இரும்பு. இந்த காட்டு மிராண்டிகளுக்கு இங்க இருக்கிற காட்டு மிராண்டிகளை கற்றுக் கொடுத்தான். அந்த 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் காட்டு மிராண்டிகள் தான் என்ன பண்ணாங்கன்னா கத்து கொடுத்தானுங்க. காட்டு மிராண்டிகள் இருக்கிற அறிவு, நாம கருப்பு காட்டு மிராண்டிகள், இவனுக்கு தான் அறிவு அதிகம். அப்ப வெள்ளை காட்டு மிராண்டி பன்னி குட்டிக்கு தான் தகுதி. பன்னி மேய்க்கிற கூட தகுதியில அந்த வெள்ளை காட்டு மிராண்டிகள். நம்ம உலகத்தையே ஆட்டுறவங்க. இது அறிவு நிறைந்த காட்டு மிராண்டி. ஏன்னா காட்டுல இருந்து தான் வளர்ந்து ஆக்கணும். காடு இல்லைன்னு எப்படி இங்க வளர முடியும்? என்ன பேர் பறக்கிற டவுனா? காடுதாயா அல்ல அடிப்படையே. காடு இல்லாம இன்னைக்கு பெங்களூர் பாதி காடு தானே. ஆமாங்க. 50 வருஷமா அந்த 50 வருஷம் நான் பெங்களூர்ல ட்ரைனிங், இந்த மிலிட்டரி ட்ரைனிங் இருக்கும் பொழுது அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். இப்ப பாருங்கன்னா என்ன இருக்கு தெரியுமா, ஹீட்டர் மாதிரி மாறிடுது பெங்களூர். நாசமா போச்சு. 1980 நான் சொல்றேன், 1980 நான் அப்ப எனக்கு வயசு 19. அப்ப எனக்கு வயசு 19. 1980 மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல மெட்ராஸ் ட்ரைனிங் இன்ஜினியர் ட்ரைனிங் MEG2 பெரிய ட்ரைனிங். MEG1 இருக்கு, MEG2 இருக்கு, MEG3 இருக்கு. ஒவ்வொன்றும் 2000 ஏக்கரா. அல்சூர் ஏரிக்கு பக்கத்தால ஜீவனகல்லி. அப்பவே நாங்க என்ன பண்ணுவோம், அந்த ஜீவனகல்லி வெளியே பாஸ் இது அவுட் பாஸ் வாங்கிட்டு வருவோம். அவுட் பாஸ் வாங்கிட்டு வர சினிமா பாக்குறதுக்கு அவுட் பாஸ் வாங்கிட்டு வருவோம், சினிமா பாக்குறதுக்கு. ஆனா ராணுவ அங்க மிலிட்டரியிலே சினிமா இருக்கும். மிலிட்டரியில எல்லா வசதியுமே இருக்கு. மிலிட்டரியில பெரிய சினிமா தியேட்டரே இருக்கு. சும்மா காட்டு மிராண்டிகளோட உட்காந்துக்க வேண்டியதான். போய் அப்படியே பார்த்தேன், சும்மா அப்படியே ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. ஒவ்வொரு கிட்டத்தட்ட 2000 பேர் பிடிக்கிற மாதிரி சினிமா. 2000 பேரு சினிமா தேவை, பிரம்மாண்டமான சினிமா தேவை. ஆமா, எல்லா வசதி ராணுவத்துக்குள்ள எல்லா வசதியும் இருக்குதுயா. ராணுவத்துக்குள்ள எல்லா வசதியும் கம்ப்ளீட். இன்னைக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப உண்மையா ராணுவங்கிறது நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தான். அதே ராணுவ அதிகாரியை போயிட்டீங்கன்னா அரண்மனை மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஒண்ணுனா அதே எங்க அப்பா அவனுக்கு பண்ற அட்டகாசம் எல்லாம் தாக்கு பிடிக்க அட்டமா செய்வது பிடிங்க. ஏன்னா ஒரு 10,000 ஆண்டு உயிர் வாழ்ற மாதிரி அப்படி கற்பனை அவனுக்குலாம், அந்த முண்டங்களுக்கு எல்லாம். என்ன சல்யூட்டு, என்ன வலுவழுப்பு, என்ன கண்ணாடி, என்ன கண்ணாடி டேபிள், என்ன அந்த கண்ணாடி தட்டு, என்ன இந்த வெள்ளி கரண்டி, என்ன கொடுக்க பிராண்டி, என்ன டேங்க அப்பா. பிரிட்டிஷ் மகாராணிகளாம் தோத்து போகணும். பிரிட்டிஷ் மகாராணிகள் தோத்து போகணும். அப்படித்தான் இந்த ஒவ்வொரு பிரிகேடியர் பண்ற அட்டகாசம் நான் பார்த்துருக்கேன். நான்லாம் ஜவானா இருக்கிறப்ப இவனுக்கு, நான் ஜவானா இருக்கிறப்போ மிலிட்டரி ஜவான், இன்ஜினியர், நான் போய் இன்ஜினியர் ஜவான். நான் இன்ஜினியர் ஜவானா இருக்கிறப்போ அந்த ஆபீசர் மெஷின் இருக்கும், சாப்பிட்ற இடம். ஆபீசர் மட்டும் சாப்பிட்ற இடம். என்ன ஆடம்பரங்க கேட்டா எங்க அப்பா, கொஞ்சம் நஞ்ச ஆடம்பரம் கிடையாது. இத்தனு அந்த பிரியாணி, இத்தனு அந்த இறைச்சி திங்கிறதுக்கு அவனுக்கு பண்ற ஸ்டைல் இருக்கு, நாசம் பண்றது. இவனுக்கு தானே பணமே நாசமாகுது.
நம்மளுடைய பணம் பூரா 100க்கு 60 விழுக்காடு இவனுங்களே தின்னு தீர்த்தர்றானுங்க. யாரு? இந்த அரசாங்க அதிகாரிகள், உருப்படாத அரசாங்க மிலிட்ரி தான் எல்லா செலவும் ஆகுதுங்க. முடிச்சே போச்சு. என்னடா இதுக்கெல்லாம் அதிகம். ஆமா. அவ வந்து என்னன்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னு ஐஸ் பாரை உடைச்சு போட்டு அதுல கூல்ட்ரிங்க் பாட்டில போட்டு வச்சிருப்போம். ஐஸ் பாட்டில், ஐஸ் பார், பெரிய ஐஸ் பார் இருக்கும், அதை உடைச்சு போட்டு அதுல கூல்ட்ரிங்க் பாட்டில் உள்ள போட்டு வச்சிடுறது. அதை எடுத்து அவன் குடிப்பான். ஏன் ஃப்ரிட்ஜிரேட்டர்ல அவன் இடத்த கொண்டு போய் வைக்கிறது பாருங்க, என்ன ஆடம்பரம் பாருங்களேன். அவன் இடத்துல கொண்டு போய் வைக்கிறது. இவர் இந்த மாப்பிள்ளை வந்து ஃப்ரிட்ஜ் திறந்து குடிக்க மாட்டாரு. அவனை கொண்டு பெரிய இந்த இந்த புடுங்கிகளுக்கு, இந்த ராணுவ புடிங்களுக்கு என்ன சோல்ஜர் வந்து சோத்துக்கு வழியில சிக்கெட் சீரடிவான். இந்த ராணுவ அதிகாரிகள் பண்ற அட்டகாசம் ஊர்பட்ட அட்டகாசம். எப்படி இந்த ஒரு ஜனாதிபதிக்கு 500 வீடு இருக்குது பாருங்க. இது உலகத்துல அக்குரும்ல தாக்குருமா? எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய இது அரண்மனை கிடையாது. இந்த நாடு மானங்கட்ட நாட்டாதான் ஒரு ஜனாதிபதி தங்கறதுக்கு 500 பேர் தங்கறதுக்கு இடம். இது ரொம்ப, இது கேவலத்துல எங்க அது ரொம்ப கேவலம். இது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு இடமே போதும். ஒரு ரூம் பத்தாத சைடு பாடி கட்டுவானு இல்லையா சார் அவங்களுக்கெல்லாம்? என்ன புடலங்காய் வேணும்? நீ போய் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல போய் தங்கிக்க வேண்டியதான். நீ 1000 பேர் தங்குறது, ஐயா 1000 ஆபீஸ் தங்குறது, நீ போய் தங்கிக்க. அது உனக்கு என்ன தனியா என்ன கிழிக்குது உனக்கு? ஒரு பொறுப்புன்ற அதிகாரம் இருக்குது இல்ல? என்ன பொறுப்பு? கவர்மெண்ட் மனிதனை விட நீ என்ன பொறுப்பு? நீ மக்களாட்சியே சர்வாதிகார ஆட்சியா? என்னது கேள்வி கேட்கிற அதிகாரம்? கேள்வி கேட்கிற அதிகாரம், கேள்வி கேட்கும் அதிகாரம் மனிதனுக்கு உண்டு. அதனாலதான் அதுக்குதான் நீதிமன்றம். அதுக்குதான் நீதிமன்றம். மக்கள் தீர்மானதான், மக்கள் தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு. நீதிமன்றம் மக்கள் பக்கம் நிற்குமே தவிர அரசியல் அதிகாரம் என்பது மக்களை காப்பாற்றுவதற்கு தான். மக்களாட்சி தான், ஜனநாயகம் தான். அங்க ஜனநாயகத்துல பல வகையான நல்லது இருக்கும், குறைகளும் இருக்கும். அதெல்லாம் ஆட்சியாளர்கள் வந்து உணர்ந்து நடக்கணும். அதிகார வர்க்கம், ஆட்சியாளர்கள் உணர்ந்து நடக்க வேணும். அப்படி நடக்கிற நாடுகள் வந்து மிக மிக குறைவு. நம்ம நாட்டுல அப்படி ஜனநாயகத்தை மதிக்கிறதே கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு திருடர்களும் 1000 கோடி பணம் வச்சிருக்கானுங்க. சரியா? இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதன் 7ஆம் அறிவை பயன்படுத்துறதுதான் காரணம். இந்த மாய சக்தியும் இந்த தீய சக்தியும் உணவு பழக்க வழக்கம் காரணம் தான் அவனை வந்து அப்படி மடையனா வைத்துக் கொண்டு இருக்கிறது. சரியா? ஏதாவது செய்திருந்த கேளுங்க, முடிச்சுக்கலாம். இன்னைக்கு ஒருத்தரையும் காணோம். இன்னைக்கு இதவே பண்ணுங்க. சரியா? சரி, சரிங்க. ஓகே குரு. நன்றி.